Hi friends, welcome to my channel Simply Vinitha's Home. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் லாங் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்கமிங் வீக்குக்கு நான் என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன். அத வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு உழவர் சந்தையில பிக் பண்ணுவேன். ஃப்ரூட்ஸ் வந்து பழமுதிர்ச்சோலையில. சில வெஜிடபிள்ஸ் வந்து உழவர் சந்தையில எனக்கு பிடிக்கல, அப் நல்லா இல்ல குவாலிட்டி அப்படின்னா, நான் வந்து பழமுதிர்ல பிக் பண்ணுவேன். இந்த ஷாலிமா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து தான் ஜிப்லாக் கவர்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கோட கவர்ஸ். லாஸ்ட் வீக் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ண கவர்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு ஒரு 7 டூ 10 டேஸ் கண்டிப்பா வரும். இடையில ஒரு 1 ஆர் 2 டேஸ் கண்டிப்பா நான்வெஜ் எடுப்போம். ஸோ 7 டூ 10 டேஸ் வந்து மேனேஜ் பண்ணலாம். நான் வாங்கிட்டு வந்த உடனே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ற வேலைய வந்து என்னைக்குமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, அப்படியே டம்ப் பண்ணிடுவேன் உள்ள ஃப்ரிட்ஜ்ல. ஸோ பாதி வெஜிடபிள்ஸ் வந்து கெட்டு போகும். அதனால இந்த வேலைய வந்து இப்ப நான் ஸ்கிப் பண்றதே இல்ல. பொட்டேட்டோஸ் எல்லாமே எடுத்து அதோட விஸ்கர் பாஸ்கெட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். பொட்டேட்டோஸ் நெறையாவே நம்ம வீட்ல வந்து காலியாகும். பொட்டேட்டோ ஃப்ரை, பாப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டான்னா, நான் அத வீட்ல தான் பண்ணுவேன். ஸோ, அதனால வந்து ஈஸியா காலியாயிடும். கேரட்ஸும் வந்துட்டு எனக்கு இந்த கேரட் வந்து கண்டிப்பா ஒரு 4 டூ 5 டேஸ்லயே முடிஞ்சிரும். ஏன்னா, கேரட் பீன்ஸ் பொரியல், ஏபிசி ஜூஸ் பண்ணுவோம். அதேமாரி பாப்பாக்கு கேரட் ஜூஸ் பண்ணுவேன். ஸோ, சீக்கிரமா வந்து தீந்துரும். நெறைய மெத்தட்ஸ் இருக்கு கேரட் ஸ்டோர் பண்றதுக்கு. எனக்கு வந்து இந்த ஜிப்லாக்ல போட்டாலே வந்து ஓகே தான். ஏன்னா, நான் அடிக்கடி எடுக்கிறேன் அப்படிங்கிறனால செக் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது கேரட்ஸ் கெட்டுருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பீட்ரூட் ஸ்டோர் பண்ணும்போது அது மேல இருக்கிற அந்த ஸ்டெம் அது ஃபுல்லாமே கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு தான் ஜிப்லாக்ல போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். முன்னாடியெல்லாம் வந்து அது அப்படியே தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு மோல்ட் மாரி ஒரு ஒயிட் கலர்ல வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ, அதனால இப்போலாம் வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுறேன். ஜிப்லாக் கவர்ல போடலாம். இல்லாட்டி ஒரு ஏர் டைட் பாட்டில் அந்த மாரி கூட நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஸோ, இதுல உள்ள இருக்கிற அந்த ஏர் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு ஜிப்லாக் பண்ணியாச்சு. பீன்ஸும் வந்துட்டு ஜிப்லாக் கவர்ல தான் ஸ்டோர் பண்ணுவேன். பீன்ஸ் வந்து எப்பவுமே கம்மியா தான் வாங்குவேன். ஏன்னா, வீட்ல யாருக்கும் பீன்ஸ் அவ்வளவா பிடிக்காது. வ கேரட் பீன்ஸ் பொரியல்ல கூட கேரட் தான் ஜாஸ்தி இருக்கும். பீன்ஸ் கம்மியா தான் போடுவேன். அண்ட் வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். மத்தபடி எந்த டிஷ் பண்ணாலும் வீட்ல வந்து பீன்ஸ் அவ்வளவா யாரும் சாப்பிடுறதில்ல. ஸோ, ரொம்ப கம்மியா ஒரு 200 டூ 250 கிராம்ஸ் தான் வந்து நான் பர்ச்சேஸே பண்ணுவேன். நீங்க சாட்டர்டே, சண்டே அந்த மாரி உழவர் சந்தை போனீங்க அப்டின்னா, ஒண்ணு ஒண்ணா பார்த்து எடுக்கிறதுக்குலாம் கண்டிப்பா டைமும் இருக்காது. பயங்கர ரஷ்ஷா இருக்கும். ஸோ, எப்படியும் ஒரு 4, 5 பீன்ஸாவது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ, காலிஃப்ளவர் வந்துட்டு எப்பவுமே ஃப்ளோரட்ஸா கட் பண்ணிட்டு, ஜிப்லாக்ல இல்லாட்டி ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜ்ல. நீங்க கட் பண்ணும்போதே ஏதாவது வார்ம்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது ஃப்ளோரட்ஸ் மேல வந்து ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம வீக்கெண்டே பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சப்போஸ் வீக் டேஸ்ல வந்து பசங்க ஏதாவது காலிஃப்ளவர் டிஷ் கேட்குறாங்கன்னா, மார்னிங் இந்த வேலையெல்லாம் பண்றது வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து நெக்ஸ்ட் டேவே இந்த டிஷ் பண்ண போறீங்க அப்டின்னா, முன்னாடி நாள் நைட்டே வந்து நல்லா சுடு தண்ணீல வந்து கொஞ்ச நேரம் இத பிளான்ச் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி, ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன டிஷ் பண்றீங்களோ அத பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல மோஸ்ட்லி காலிஃப்ளவர் 65 அந்த மாரி தான் பண்ணுவேன். கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளோர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அத ஃப்ரை பண்ணி பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி குடுத்துருவேன். அதே மாதிரி பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் போட்டு குருமா பண்றது, அந்த மாரி டிஷ்ஷஸ்க்கும் வந்துட்டு இத யூஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ் வந்து எங்க வீட்ல ரொம்ப கம்மியா தான் யூஸ் ஆகும். நான் வந்து இத சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி ஏதாவது சப்பாத்தி ரோல் அந்த மாரி பாப்பாக்கு பண்றேன்னா, அதுக்கு யூஸ் பண்ணுவேன். கேபேஜ் பொரியல் வந்து வீட்ல யாரும் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. ஸோ, ஆல்டர்னேட் வீக்ஸ் தான் வந்து நான் கேபேஜ் பொரியல் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து டிஃபன் சாம்பார் பண்ணும்போது நான் கொஞ்சம் கேபேஜ் வந்து அதில ஆட் பண்ணிப்பேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஆனியன் 2 ஆனியன் போடுற இடத்துல 1 ஆனியன் போட்டுட்டு, கொஞ்சமா வந்து கேபேஜும் ஆட் பண்ணி போடுவேன். ரொம்ப நல்லாருக்கும் அந்த சாம்பார். நீங்க ட்ரை பண்ணதில்ல அப்டின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 4 பீஸா கட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலா ரொம்ப பெருசு. அதனால 4 பீஸா கட் பண்ணிட்டேன். அட் அ டைம்க்கு ஒரு பீஸ் வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டெய்னர் வந்து டப்பர்வேர் பிராண்டோடது. இதுல வந்து நான் கார்லிக்கும், ஜிஞ்சரும் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதுல வந்து மேல ஃபுல்லாவே வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஜிஞ்சர் வந்து ஈரமா இருக்கு அப்டின்னா, நீங்க இதுல ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் வெளியில வெயில்ல வச்சிரலாம். நல்லாவே ட்ரை ஆயிடும். ஸோ கீழ இருக்கிறதுல ஜிஞ்சர் ஸ்டோர் பண்ணுவேன். மேல வந்துட்டு கார்லிக் ஸ்டோர் பண்ணுவேன்.
கொஞ்சமா மட்டும் கார்லிக் பாட்ஸா வந்து பிரிச்சு போட்டுருவேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுருவேன். ஸோ இது வந்து நான் சாம்பாருக்கு, ரசம் அந்த மாரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எக்ஸஸா இருக்கிற கார்லிக் வந்து விஸ்கர் பாஸ்கெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்ப இந்த இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம். நான் இந்த வேஸ்ட் இது எல்லாமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பக்கெட்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு, இந்த கட் பண்ற வேஸ்ட் எல்லாத்தையுமே அதுல வந்துட்டு சிங்க் பண்ணிருவேன். இது ஒரு 1 டே அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்துட்டு அத செடிக்கெல்லாம் ஊத்திருவேன். நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் இதுவும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பொட்டேட்டோல இருந்து வந்த மண்ணு. அதையும் வந்து கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் பேக்க வந்துட்டு இப்போ அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவா அப்படிதான் தெரியும். பட் இது நம்ம வந்து வாங்குன அன்னைக்கே பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 7 டூ 10 டேஸ் வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே பண்ணுவீங்க. பண்ணதில்ல அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த பேக்ல வந்து ஃபுல்லா இந்த கொரியாண்டர், கீரை, மின்ட் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொரியாண்டர் வந்து ஒரு பெரிய கதை நடந்துச்சு. என்னன்னா, நான் ஒரு சைடு வந்துட்டு நாட்டு கொத்தமல்லி வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, நான் அத வாங்குறதுக்கு ஒரு சைட் போனேன். ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு சைட் போயிட்டு, இவ்ளோ பெரிய கொரியாண்டர் கட்ட வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ திருப்பி அங்க உழவர் சந்தையில ரிட்டர்ன்லாம் வாங்க மாட்டாங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இத அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். சும்மா உள்ள வந்து ஏதாவது புல்லு அந்த மாரி இருக்கும். ஸோ அது மட்டும் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு, ஸ்டெம் மட்டும் அந்த ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு போட்டேன். நான் நெறைய ஸ்டெம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா, நம்ம ரசத்துக்கெல்லாம் ஸ்டெம்ஸ் போட்டோம் அப்டின்னா ரொம்ப நல்லாருக்கும். ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து நெறஞ்சிருச்சு. இன்னொன்னு வந்து பாக்ஸ்ல போடாம ஏர்டைட்ல ஜிப்லாக் கவர்ல போட்டு சீல் பண்ணி வச்சுட்டோம்னா, அது நல்லாருக்கும். ஸோ கொஞ்சமா வந்து அந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, நான் வந்து ஜிப்லாக்ல ஸ்டோர் பண்றேன். எப்பவுமே இந்த மாரி கீரை வகை இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது நல்லாவே வந்து நம்மோ சீல் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ்யூ ஒண்ணு உள்ள வச்சுருவேன். இன்கேஸ் தண்ணி விடுது அப்டின்னா, அந்த டிஷ்யூ வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி வந்துட்டு வேக்யூம் இது பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்ல, இந்த ஸ்ட்ரா வச்சு நல்லா நீங்க உள்ள இருக்கிற ஏர சக் பண்ணிட்டீங்கன்னா, நல்லாவே வந்து சீல் ஆயிடும். ஒரு 5 டூ 10 டேஸ்க்கே வந்து இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே நான் வந்து எக்ஸஸா இருக்கிறத அப்படிதான் ஸ்டோர் பண்ணுவேன். ரொம்ப நல்லாருக்கும். ஸோ கரி லீவ்ஸ் வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்றேன். மீதி இருக்கிற கரி லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு கொத்தமல்லி நம்ம என்ன பண்ணோமோ, அதே மாதிரி ஜிப்லாக்ல போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். கரி லீவ்ஸ் வந்து ஒரு ஒரு டைம் வந்து ஒரு ஒரு மாரி குடுப்பாங்க. சம்டைம்ஸ் ₹10க்கு ரொம்ப நெறையா குடுப்பாங்க. அந்த மாரி தான் ஆச்சு. இந்த டைமும் வந்துட்டு நான் ₹5க்கு தான் வாங்குனேன். பட் அதுவே வந்து ரொம்ப நெறையா குடுத்துட்டாங்க. ஸோ இதையும் வந்து ஸ்ட்ரா வச்சு சீல் பண்ணிட்டு, ஜிப்லாக்ல போட்டு வச்சாச்சு. இதுதான் வந்து நாட்டு கொத்தமல்லி. ரொம்ப ஸ்மெல் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லாருக்கும். நீங்க ட்ரை பண்ணது இல்லன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெகுலரா வாங்குற கொத்தமல்லிக்கும் இதுக்கும் வந்து ஸ்மெல்லே வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். ரசத்துக்கெல்லாம் வந்து மெயினா நாட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லாருக்கும். ரசம் அத விட நான்வெஜ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பாலக் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பாலக் வந்து நல்லாவே இருந்துச்சு. கிளீன் பண்றதுக்கு வந்து அந்த ஸ்டெம்ஸ் மட்டும் ரொம்ப பெருசா இருந்தனால அத மட்டும் கட் பண்ணிட்டு, அம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மின்ட் வந்து நான் எப்பவுமே லீஃபா கட் பண்ணி போட மாட்டேன். அப்படியே ஸ்டெம்ஸோட தான் வைப்பேன். Hey desire, burning like a fire. What you gonna do when it crumbles down? Watch it get higher, down to the wire. Will you let it burn till we almost drown? Bye, goodbye, honey, where do we lie? Where you're headed, am I going there too? I don't wanna ask why, wanna give this a try with you. And if you wanna go, I'll follow. I won't let you go alone. 'Cause it's a big pill to swallow, but you won't do it on your own. And if you wanna go, I'll follow. I won't let you go alone. I don't care what happens now. Where we go, I'll find out. If you முருங்கக்கா வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல பண்ணிடுவேன் அப்டின்னா, நான் வந்து சின்ன சின்ன பீஸஸாவே கட் பண்ணி ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டுருவேன். இல்ல ஒரு 3, 4 நாள் ஆகும் அப்டின்னா, இந்த மாரி பெரிய பீஸஸா கட் பண்ணி ஜிப்லாக் கவர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து நான் பழமுதிர் சோலையில பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ்.
எனக்கு வந்து சில ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து உழவர் சந்தையில கிடைக்கல. அதனால வந்து பழமுதிர்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம், அதே மாரி பெரிய வெங்காயம் வந்து அவ்ளோ நல்லா இல்ல. ஸோ 1 கிலோ மட்டும் தான் வந்து நான் உழவர் சந்தையில வாங்கிட்டு வந்தேன். பழமுதிர்ல வந்து இன்னொரு கிலோ, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து பழமுதிர்ல பர்ச்சேஸ் பண்ணேன். லெமன் வந்து நான் எப்பவுமே இந்த மாரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். கொஞ்சம் பழைய லெமன் இருந்தது. ஸோ புதுசா வாங்கிட்டு வந்தது எல்லாமே கீழ போட்டுட்டு, ஒரு டிஷ்யூ வச்சு செப்பரேட் பண்ணி, அதுக்கு மேல வந்து பழைய லெமன் வந்து போட்டுட்டேன். ஸோ மாங்கா வாங்கிட்டு வந்திருந்தேன். குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்துட்டு ஒரு ஜிப்லாக்ல போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ கியூக்கம்பர்ஸ் வந்துட்டு நான் ஒரு 2 கியூக்கம்பர் வெளியில ஃப்ரூட் பாஸ்கெட்ல போட்டுருவேன். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல நியூஸ் பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். நான் முன்னாடியெல்லாம் ஜிப்லாக்ல இல்லாட்டி அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணேன்னா, ஒண்ணா ஷ்ரிங்க் ஆன மாரி ஆயிருது, இல்ல தண்ணி விட்ட மாரி ஆயிருது. அதனால நியூஸ் பேப்பர தான் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல தான் படிச்சேன். பட் ரொம்ப நல்லா இருக்கு. நியூஸ் பேப்பர்ல ஸ்டோர் பண்ணா அப்படியே இருக்கு. ஒரு 1 வீக் டூ 10 டேஸ்க்கு வந்து கியூக்கம்பர் அப்படியே இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். லெட்யூஸ் வந்து கடையில பார்க்கும்போது ஆக்சுவலா நல்லா இருந்தது. பட் வீட்டுக்கு வந்து பார்த்தா சுத்தமா நல்லா இல்ல. மேல ஒரு 4, 5 லேயர் மட்டும் தான் நல்லா இருந்தது. உள்ள ரொம்ப ட்ரை ஆன மாரி இருந்தது. சரி அந்த லேயர்ஸ் மட்டும் எடுத்து கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். கேபேஜ் கம்பேர் பண்ணும்போது எங்க வீட்ல எல்லாருக்குமே லெட்யூஸ் பிடிக்கும். நாங்க வந்து சாலட்ல போட்டுப்பேன். இல்லாட்டி வந்து சிக்கன் லெட்யூஸ் ராப், பன்னீர் லெட்யூஸ் ராப்லாம் பண்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். நான் வந்து அப்கமிங் வீக்ஸ்ல ஏதாவது பண்ணேன் அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன். ஸ்ட்ராபெர்ரீஸ் வந்து பாப்பாவோட ஃபேவரட்டான ஃப்ரூட். நீங்க வந்து என்னோட லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் பார்த்திருந்தாலே தெரியும். மோஸ்ட்லி அவ ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பா ஸ்ட்ராபெர்ரி இருக்கணும். அதனால எப்ப வந்தாலும் 2 பாக்ஸ் வந்து எடுத்துருவாங்க. இப்ப நெறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம்ல இன்டர்நெட்ல லைக் ஸ்ட்ராபெர்ரீஸ்ல நெறைய வார்ம்ஸ் இருக்கு. அத வினிகர்ல சோக் பண்ணி, பேக்கிங் சோடால சோக் பண்ணி அப்புறமா தான் சாப்பிடணும் அப்டியெல்லாம். நான் முன்னாடி எல்லாம் வந்துட்டு ராக் சால்ட் கல்லுப்பு போட்டு தான் வந்து சோக் பண்ணி வைப்பேன். இப்போலாம் வந்துட்டு ஒயிட் வினிகர் ஊத்தி ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவ பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு, நல்லா ட்ரை பண்ணி ஒரு காட்டன் கிளாத் இல்லாட்டி ஒரு டிஷ்யூல வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஏர் டைட்ல ஸ்டோர் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு 5 டூ 7 டேஸ்க்கு வந்து ஸ்ட்ராபெர்ரீஸ் நல்லாவே இருக்கு. நான் வந்து அதுதான் லாஸ்ட் பேக்குன்னு நெனச்சேன். ஆக்சுவலி இன்னொரு பேக்கும் இருந்திருக்கு. ஸோ இதுல வந்து அ இதுவும் வந்து நம்ம உழவர் சந்தையில வாங்குனது தான். ஸோ இந்த பேக்ல வந்துட்டு எல்லாமே நாட்டுக்காய் தான் இருக்கும். மோஸ்ட்லி கத்திரிக்காய், வெண்டைக்காய், அரசாணிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு ஒரு ஜிப்லாக்ல ஸ்டோர் பண்ணிடலாம். Till we almost drown. Higher, goodbye, honey. Where do we lie? Where you're headed, am I going there too? I don't wanna ask why, wanna give this a try with you. And if you wanna go, I'll follow. பச்சை மிளகா வந்து எப்பவுமே ஸ்டெம் எடுத்துட்டு தான் ஸ்டோர் பண்ணணும். நம்ம ஸ்டெம்மோட ஸ்டோர் பண்ணோம் அப்டின்னா, ரொம்ப நாளைக்கு வராது. சீக்கிரமா கெட்டு போயிடும். இது வந்துட்டு கண்டிப்பா 10 டேஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும். கீழயும் டிஷ்யூ போட்டுட்டு, மேலயும் டிஷ்யூ லே பண்ணிட்டு, நீங்க ஏர்டைட்ல போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். இது எல்லாமே நான் எதுவும் கட் பண்ணல. ஏன்னா என்ன டிஷ் பண்ண போறேன் அப்டின்னு எனக்கு ஐடியா இல்ல. அதனால வந்துட்டு அப்டியே ஸ்டோர் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து ஒரு 4, 5 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் எடுப்பேன். இது மாத்திரம் இது நாங்க அரசாணிக்கான்னு சொல்லுவோம். உங்க சைட்ல வந்து என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து நீங்க லைட்டா வாஷ் பண்ணிட்டு, டிஷ்யூ வச்சு ஃபுல்லா வைப் பண்ணிடுங்க. ஏன்னா மண் இருக்கும் கண்டிப்பா. வைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஸ்கின்னும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அ பெரிய பெரிய கியூப்ஸாவே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ ஏதாவது சாம்பார் வைக்க போறோம், இல்லாட்டி வேற ஏதாவது கூட்டு பண்ண போறோம், இல்ல சூப்பே நம்ம வைக்க போறோம் அப்டின்னாலும், நமக்கு வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து இத கிளீன் பண்ற வேலை நமக்கு இருக்காது. இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டுட்டேன். ஒயிட் பம்ப்கின் வந்து நான் ஒண்ணா சாம்பார் வைப்பேன். இல்லாட்டி ஜூஸ்ல யூஸ் பண்றதுக்கு தான். நான் வந்து நெறைய மெத்தட் ட்ரை பண்ணிட்டேன் இத வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. பட் எப்படி ஸ்டோர் பண்ணாலும் ஒரு 3 டூ 4 டேஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிருது. அம் ஜூஸ் வந்து சீக்கிரமா எனக்கு சளி பிடிச்சுரும். சைனஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் வந்து எடுத்துக்க கூடாது. மத்தபடி வந்து இத எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து மைல்டான ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இது அப்பப்போ நாங்க குடிப்போம்.
இப்படி நீங்க கியூப்ஸா கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, சாம்பாருக்கு எடுக்கிறதா இருந்தாலும், ஜூஸ்க்கு போடுறதா இருந்தாலும் ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் தண்ணி மாத்திரம் உள்ள இல்லாம பார்த்துக்கோங்க. லைக் நல்லா வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்க. ஸோ எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சிலது மட்டும் நான் வந்து லேபிள் பண்ணுவேன். டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ்ல எதெல்லாம் போட்டிருக்கனோ, அதுக்கெல்லாம் லேபிள் கிடையாது. மீதி இந்த கொரியாண்டர், கரி லீவ்ஸ், மின்ட் இதுக்கெல்லாம் மட்டும் லேபிள் பண்ணுவேன். ஏன்னா, காலையில நம்ம வந்து சமைக்கும்போது அவசரத்துக்கு கண்டிப்பா இதுதான் எடுப்போம். மாத்தி எடுத்து அதுல டைம் வேஸ்ட் ஆகும். அதனால இத மட்டும் நான் லேபிள் பண்ணி வச்சுருவேன். இப்போ ஃப்ரிட்ஜ்ல வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ மேல வந்து கர்ட், எக்ஸ் இதெல்லாமே இருக்கும். செகண்ட் இதுல தான் வந்து கரி லீவ்ஸ், கொரியாண்டர், மின்ட், கிரீன் சில்லிஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். லேபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு கீழ வந்து லெமன், அதுக்கப்புறம் பம்ப்கின், காய்கறி, அ கீரை இதெல்லாமே ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ஃப்ரூட் பாஸ்கெட்ல வந்து ஆப்பிள், கியூகம்பர், எக்ஸஸா இருந்த கரி லீவ்ஸும், கொரியாண்டரும் இங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கீழ ஃபுல்லா வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்ம விஸ்கர் பாஸ்கெட்டையும் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி, அங்கேயும் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேல ட்ரால வந்து டொமேட்டோஸ் போட்டிருக்கேன் புதுசு. பழைய டொமேட்டோ எல்லாமே எடுத்து இந்த மாரி ஒரு கவர்ல போட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் அத நம்ம யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. செகண்ட் பாஸ்கெட்ல பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், எக்ஸஸா இருந்த கார்லிக் இருக்கு. ஸோ கீழ வந்துட்டு பொட்டேட்டோ, தேங்காய், கார்ன் வச்சிருக்கேன். வேற ஏதாவது கிழங்கு வாங்குனாலும் நான் அங்க தான் ஸ்டோர் பண்ணுவேன். நம்மளோட ஸ்ட்ராபெர்ரீஸ் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, ட்ரெயின் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இன்னும் வந்துட்டு பப்பாயா கட் பண்ணணும். அதே மாரி போமோகிரானேட் வந்து இப்ப தான் பின்னாடி நம்ம கார்டன்ல இருந்து பறிச்சுட்டு வந்தேன். அதையும் வந்து எப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ பப்பாயா வந்து நல்லா கியூப்ஸா கட் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டேன். ஸ்ட்ராபெர்ரீஸையும் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டாச்சு. போமோகிரானேட்டும் உரிச்சு கண்டெய்னர்ல போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பாப்பாக்கு ஸ்கூல் குடுக்கும்போது நம்ம டக்குன்னு எடுத்து குடுத்துரலாம். ஸோ இந்த பிளானர்ல வந்துட்டு நான் ஃபுல்லாவே எழுதிருவேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு. டெய்லியும் அந்த வெஜிடபிள் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன். சப்போஸ் நான் பாதி யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி இன்னும் மீதி இருக்கு அப்டின்னா, நான் வந்து ஹால்ஃப் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு தெரியும். இத வச்சு தான் நான் வந்து மீல் ப்ரெப்பும் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.